ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு மாசான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்தில் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இறக்க போகிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு அவங்க தூக்கி நிறுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஆரம்பித்த இவங்களால வந்துட்டு அதை தாக்கு பிடிக்க முடியாமல் இதை நீக்கினா தான் இந்த சீசன் வந்து ஓரளவுக்காவது போகும்னு சொல்லிட்டு நடுவுலேயே வந்துட்டு அந்த பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸை வந்து தூக்கி அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யத்தை கிளப்பி ஓரளவுக்கு போச்சு. இப்போ வந்துட்டு இதை இன்னும் ஸ்பைஸ்அப் பண்ணுறதுக்கு இன்னும் பயங்கரமாக வெறித்தனமாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. அதாவது பணப்பெட்டி ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கை ஏற்படுத்துது. யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. இப்போ கூடவே இன்னொரு விஷயமா ஆட் ஆன் மாதிரி என்னென்னா ரீயூனியன் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்து அந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு குறிப்பாக ஒரு சில பேர் நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். யாரன்னா நான் மட்டும் அந்த ஊரே எதிர்பார்க்குது, தர்ஷிகா. ஸோ உள்ள விஜய் விஷால் இருக்காப்புல. ஸோ தர்ஷிகா ஏற்கனவே வந்து ரொம்ப டென்ஷனாக வெளியில் வந்துட்டு ரொம்ப பரிதாபமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வரும்போது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்கன்றது தெரியல. கூட பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ அன்ஷிதாவும் இப்போ எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் ஒரே இடத்துல வந்தால் எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கலாம். சம்பவம் பயங்கரமாக இருக்க போது. இதில் இன்னொரு பெரிய சம்பவம் என்னென்னா ஆர்னவும் அன்ஷிதாவும் ஒரு வெளியில் வந்து ஒரு இது போயிட்டு இருந்தது. இப்போ ஆர்னவ் திரும்ப என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஆல்ரெடி ஆர்னவுக்கு வந்து இந்த ஜால்ராக் எங்கே பிடிக்காது. இப்போ அவரும் உள்ளே வர போகிறாரு. ஸோ அதுவும் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா சௌந்தர்யாவை பற்றி கழிவு ஊற்றுனதில் முக்கியமான நபர்கள் வெளியே வந்ததில் ஆர்ஜி ஆனந்தியும் வர்ஷினி இவங்க உள்ளே வந்து சௌந்தர்யாவுக்கு என்ன மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணனா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் திரும்ப வெளியில் வரும்போது ஒரு மாசான விஷயம். ஏன்னா முன்னாடி சீசன் அதாவது அசீம் சீசனில் பார்த்தீங்கன்னா அசல் கோளாறு வந்துட்டு போகும்போது ஒரு மாதிரி பேரில் தான் போனார். ஆனால் மறுபடியும் கம்பேக் என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பேரோடு போனார் திரும்ப. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வாரத்தை பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு செம்ம பிளானிங்கோடு உள்ளே வருவாங்க. ஸோ அடுத்த வாரம் வேற மாதிரி விருத்தரமாக இருக்க போது நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். யாரெல்லாம் முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, வர்றவங்கள எத்தனை பேர் முத்துக்குமர் மேலே வன்மத்தை கக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ரியா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. வந்த ஒரு வாரத்திலே போயிட்டாங்க பாவம். ஆனால் அந்த ஒரு வாரத்திலே சரியான சம்பவத்தை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்ன பண்ண போனால் ரொம்ப ஆவலாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரீயூனியனில் யாரை ரொம்ப நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பெட்டியை யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.